வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பைக் வந்து ஏன் இன்ஜின் வந்து சீஸ் ஆகும், எப்போ சீஸ் ஆகும், சீஸ் ஆன உடனே என்ன பண்ணணும், நம்ம வந்து ரீஒர்க் பண்ணி போடலாமா, புதுசாக வாங்குறது பெட்டரா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மனுஷனுக்கு வந்து எப்படி ரத்தம் இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினுக்கு வந்து இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, இன்ஜினோட இயக்கம் வந்து நிப்பாட்டப்படுறதா வந்து சீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பைக்கில் சாவி போடுறீங்க, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணும், பிஸ்டன் மேலேயும் கீழே நகரும், கிராங்க் ஷாஃப்ட்டு சுற்ற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இன்ஜினோட இயக்கம். இப்போ இந்த இயக்கம் வந்து தடைப்பட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து சுற்றலை, மேலேயும் கீழேயும் பிஸ்டன் மூவ் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து சீஸ் ஆகுறது அப்படிம்போம். சரி, எப்படி சீஸ் ஆகுது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு என் பைக்குக்கு வந்து ஒரு 850 ml வந்து நான் வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அந்த இன்ஜின் ஆயில் எப்படி இருக்கும்னா எண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த இன்ஜின் ஆயில் வந்து ஒரு 3 மாதம் ஆகுது அப்படின்னா அது தண்ணி மாதிரி மாறிடும். இல்லை ஒரு 3000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அது வந்து தண்ணி மாதிரி மாறிடும். ஒரு எண்ணெயை கீழே நீங்கள் ஊற்றுறீங்கன்னா என்ன பண்ணும், அது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகாது. அதுவே ஒரு தண்ணியை ஊற்றுறீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும். அதுதான் வந்து விஸ்காசிட்டி, மசகுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஜின் ஆயில் ஊற்றும் போது பிசு பிசுப்பாக இருக்கும், மசகுத்தன்மையோடு இருக்கும். நாள் ஆக ஆக என்ன ஆகும், தண்ணி மாதிரி ஆயிரும். அப்போ அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து இழந்துடும். நார்மலாக 2 கையை நம்ம உரசும் போதே வந்து ஹீட் ஆகுது. இன்ஜினுக்குள்ளே எத்தனையோ பார்ட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று உரசும். அந்த மாதிரி உரசும் போது என்ன ஆகும், அதிகமாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து குறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் இன்ஜின் ஆயில், லூப்ரிகேஷனுக்காக. ப்ராப்பர் லூப்ரிகேஷன் இருந்துச்சுன்னா 2 பாகம் உரசும் போது ஹீட் அதிகமாக ஆகாது. அதனால இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும். அப்போ அந்த இன்ஜின் ஆயில் 3 மாதம் கடந்துருச்சு, இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்றணும். நீங்கள் மாற்றலை, 4 மாதம் ஆக்குறீங்க, 5 மாதம் ஆக்குறீங்க. இப்படியே 5 மாதம் இன்ஜின் ஆயிலே மாற்றாமல் ஓட்டுறீங்கன்னா என்ன பண்ணும், அந்த இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக அதோட ப்ராப்பர்ட்டியை இழந்து போயிட்டு பாகங்கள் ஒன்றோட ஒன்று உரசி என்ன ஆயிரும் அப்படின்னா தேஞ்சு போக ஆரம்பிச்சிடும். பிஸ்டனில் வந்து ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரிங்ஸோட வேலை என்ன அப்படின்னா, அந்த இன்ஜின் ஆயிலையும் ஏர்ஃபுல் மிக்சரையும் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது. இன்ஜின் ஆயில் வந்து பாகங்களில் போய் லூப்ரிகேஷனுக்காக தான் இருக்கணுமே தவிர சிலிண்டருக்குள்ளே நுழையக்கூடாது. சிலிண்டருக்குள்ளே தான் ஏர்ஃபுல் மிக்சர் உள்ளே வரும், அங்கே தான் எரிக்கப்படுது ஏர்ஃபுல் மிக்சர். அந்த இடத்துக்கு இன்ஜின் ஆயில் நுழையக்கூடாது. நீங்கள் இன்ஜின் ஆயிலே மாற்றாமல் 5 மாதம் ஓட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தேஞ்சு போயிடும். போர் வந்து தேஞ்சு போயிடும், ரிங்ஸ் வந்து போய் இந்த மாதிரி போகும்போது போரில் வந்து கீறல்கள் விழுக ஆரம்பிச்சிடும், கேப் விழுந்துடும். அப்போ அந்த கேப் விழுகும்போது என்ன ஆகும்னா இன்ஜின் ஆயில் வந்து சிலிண்டருக்குள்ளே நுழைஞ்சிடும். அப்போ சிலிண்டருக்குள்ளே நுழையும் போது ஏர்ஃபுல் மிக்சரோட சேர்ந்து அதுவும் எரிஞ்சு வெளியில் சைலன்சர் வழியாக வெளியில் போயிடும். அப்போ வெளில போக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நான் 850 ml இன்ஜின் ஆயில் ஊற்றினேன், நாளாக இன்ஜின் ஆயில் சிலிண்டருக்குள்ளே நுழைஞ்சு எரிஞ்சு வெளில போயிட்டே இருக்கும். அப்போ நாள் ஆக என்ன பண்ணும், 850 ml அப்படிங்கிறது 100 ml 150 mlக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருச்சுன்னா இன்ஜின் உள்ளே இருக்க பாங்கள் என்ன பண்ணும், உராய்வுனால லூப்ரிகேஷன் இல்லைனாலும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடும். அந்த ஸ்ட்ரக் ஆகி நின்று போகிறது தான் வந்து சீஸ் ஆகிறதும். இது வந்து ரன்னிங்கில் நடக்கும். நீங்கள் இன்ஜின் ஆயிலே மாற்றாமல் போயிட்டே இருக்கும்போது ஆயிலே இல்லாமல், இல்லைனா கம்மியான ஒரு 100 ml 150 ml அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஆயிலே இல்லாமல் கடகடன் சவுண்டு போட்டு அப்படியே நின்றும். நீங்கள் கிக்கரை கூட அடிக்க முடியாது. ஏன்னா கிக்கரை நீங்கள் நார்மலாக இப்போ சாவி ஆஃப் பண்ணிட்டீங்க, கிக்கர் அடிச்சிங்கன்னா இன்ஜின் ரன் ஆகலை தவிர பிஸ்டன் சும்மா மேலே இங்கே சும்மா நகர்ந்து போயிட்டுருக்கும். ஆனால் சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பிஸ்டன் மேலே கூட நகராது, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். அந்த ஜாம் ஆகி நிற்கிறதா அதை வந்து சீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4-5 மாதம் அப்படி நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா சீஸ் ஆயிரும். சீஸ் ஆச்சு அப்படின்னா எந்தெந்த பாகங்கள் மெயினாக பாதிக்கப்படும் அப்படின்னா, பிஸ்டன் வந்து பாதிக்கப்படும், போர் வந்து பாதிக்கப்படும், ரிங்ஸ் வந்து பாதிக்கப்படும், வால்வு இன்லெட் அவுட்லெட் வால்வு வந்து பாதிக்கப்படும், கிராங்க் ஷாஃப்ட் வந்து பாதிக்கப்படும். இது எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி நீங்கள் வந்து அதை ரீஒர்க் பண்ணி ஓட்டலாம். இப்போ புது வண்டி வாங்கி வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சீஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கிற ஜாமானை சரி பண்ணி ஓட்டலாம். ஒரு முறைக்கு மேலே திரும்ப சீஸ் ஆக்கிட்டீங்க, ஒரு முறை சீஸ் ஆகிடுச்சு ரீஒர்க் பண்ணி ஓட்டுறீங்க, திரும்பி சீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசாக தான் ஜாமான் மாற்றணும். அப்போ ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா ஒரு 7000 ரூபா, சாதாரணமாக ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்குன்னா 7000லேருந்து 10,000 ரூபாய் ஆகும். நீங்கள் அதை தாண்டி வந்து ஒரு ஜிக்ஸர் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு R15 வச்சுருக்கீங்க, இல்லை பல்சர் RS2 இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கீங்கன்னா 15,000 அதற்கு மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் ஆயில் விஷயத்தில் வந்து கூடுதல் கவனத்தோடு எடுத்துக்கோங்க. ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி தான், முறை ஆகுது அப்படின்னா ரீஒர்க் பண்ணலாம். 2-3 வாட்டி சீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப திரும்ப நீங்கள் ரீஒர்க் அதே ஜாமானை மாற்றாமல் அதே பிஸ்டனு அதே சிலிண்டர் அதே வந்து ரீஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும், பிக்கப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் சீஸ் ஆகிற விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடுங்க. இன்ஜின் ஆயில் மாற்றுற விஷயத்துலேயும் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா செலவு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வைக்காது. இது மாதிரி இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.